ஆனால் அவர்கள் சாதனையாளர்கள், வெற்றி பெறக்கூடியவங்க. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க நீ சொல்லியிருக்கீங்க இல்லையா? நல்லவங்க, வல்லவங்க, நல்லா பழகக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடிய தன்மை உள்ளவங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கஷ்டங்கள் துரத்தும். இந்த கஷ்டங்கள் துரத்துக்கிற போதெல்லாம் நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், லைக் போட்டேன் சார். நாங்கள் சந்தோஷம், மகிழ்ச்சி. கண்டிப்பாக நம்முடைய சேனலில் நண்பர்கள் எல்லோரும் நிறைய இடங்களுக்கு கொண்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த சேனலுக்குள்ளே இவ்வளோ வீடியோக்கள் இருக்குது, யாருமே பார்க்கலையா சார் அப்படின்னாங்க. நிறைய கொண்டு போகல, அவ்வளோதான். பெரிய இடங்களுக்கு பெரிய இடத்துக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் பார்க்குறவங்க ஷேர் பண்ணி கொண்டு போனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஏதாவது ஒரு வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த விஷயத்துக்கு அதை கொண்டு போனாங்கன்னா, அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அது எனக்கும் பெருமை. இதை நீங்கள் ஷேர் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சா அது உங்களுக்கும் பெருமை, உங்களுக்கு அது நல்ல பயனை தரும். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 5000 பேருக்கு மேலே வந்து குழந்தை பிறந்திருக்கவங்க ஜாதகம் பார்த்தோன்னா அது பெரிய விஷயமா நம்ம கருதுகிறோம். அது கடவுள் அவங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்துருக்காரு, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கும் அது கடவுள் நல்லதை செய்வார். அதை செய்யுங்க, ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் பண்ணுங்கள். வணக்கம். அவிட்ட நட்சத்திரம், ராசி கும்பம், லக்கணம் மீனம், பிறந்த நாள் திருமண நாள். ஓகே, இப்போது மீன ராசி, சிம்ம லக்கணம், கும்ப லக்கணம், இதை சார்ந்த பகுதிகள்லாம் பார்த்தோன்னா வாழ்க்கையில் போராட்டமும் இருக்குது, சரியான முன்னேற்றமும் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம். தனுசு, துலா, விசாக நட்சத்திரம், சூரியன் தந்தை பிரிந்து சென்று விட்டார் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிச்சுக்கோங்க, தனுசு லக்கணத்தில் பிறந்த பெண்ணையோ ஆணையோ சிம்ம லக்கணத்தில் உள்ள பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் வைத்தால் தனுசு சிம்மத்தை அடக்கி விடும்பாங்க. எப்படி சார் இது? ஏன் அப்படின்னா, சிம்மம் யாருக்கும் அடங்காது, ஆனால் தனுசு அடக்க நினைக்கும் சிம்மத்திற்கு பிடிக்காது. ஏன்னா சார், சிம்மம் என்பது சிங்கம், தனுசு என்பது வில்லு. அன்பால் சிங்கத்தை துரத்தி அடிக்க முடியும், உண்மையா இல்லையா? ஏதோ ஒரு வார்த்தை, பேச்சு அவருக்கு பிடிக்கல, நீங்கள் பேசுனது, புரியுதா? அம்ப கண்டா சிங்கம் ஓடும் சார். அதனால் உங்ககிட்ட ஏதோ ஒரு உணர்வுகளை அவர் வருத்தப்பட்டு போயிருக்காரு. திரும்ப கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக கூப்பிடுங்க, அன்பு செலுத்துங்க, நிச்சயமாக மாறும். விசாகம் பலனை பாதியிலேயே நிறுத்தி விட்டீர்கள், என்ன செய்தால் மாறும்? ஐயா, விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல செயல்பாடு மிக்கவர்கள். ஆனால் கஷ்டங்கள் துரத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, அடிக்கடி விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த முருகன் கோவிலில் கொஞ்ச நேரம் அங்கே சாமி கும்பிட்டு உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிங்க. தொடர்ச்சியாக செய்ய 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 உங்கள் பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கும் ஐயா, மாறிடும் ஐயா. சங்கர் மை மம்மி டெத் 6 மாதம் ஆகுது. 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. கவலைப்படாமல் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யலாம். அப்பா அம்மா உறவுகள் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரையும் நான் கேட்குறது தான், எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அப்பாவோ அம்மாவோ கண்டிப்பாக கைவிட்டுறாதீங்க. இறந்த அப்புறம் அப்பா வரப்போகிறதில்ல, அம்மா வரப்போகிறதில்ல. இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போதே அவங்கள பார்க்குறது நல்லது. இறந்த பிறகு அவர்களுக்கு என்ன படையல் போட்டு என்ன விருந்து வச்சு அது நமக்கு எதுவும் பெருசாக செஞ்சிட போகிறதில்ல இல்லையா? அதனால் நம்ம இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நம்ம அவங்கள கொஞ்சம் பார்த்துக்குருவோமே. சிவா ராம் கேகில் இரவு கேட்டை விருச்சிக ராசி. இப்போ நீங்கள் வந்து விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க, தனுசு லக்கணம். எப்போ திருமணம் நடக்கும்? கேட்டை ராசியை பொறுத்தளவில் இந்த லவ்ங்கிற விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த லவ் ஜெயிக்குதா தோக்குதா, அது பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். லவ் நிறைய இடத்துல ஜெயிக்கலை. சரி, லவ் தோற்று போச்சுன்னா வருத்தமாக இருக்குல்ல. அப்போ லவ் ஜெயிக்கணுமா தோக்கணுமா ஐயா? நினச்சி பாருங்கள். நிறைய இடங்களில் கேட்டை முன் வந்து முன்னாடி போய் நின்று